ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கி கத்திரிக்காயை உருளைக்கிழங்கு வச்சு குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். வீட்டில் எந்த ஒரு பொருளுமே இல்லை, கத்திரிக்காயில் 2 இருக்குது, உருளைக்கிழங்குல 2 இருக்குது. அப்படிங்கும்போது என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் இந்த மாதிரி ஒரு குழம்பு ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணியிருக்கேன். ஈஸியான ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ், செஞ்சு பாருங்கள். அடுப்பில் வந்து குழம்பு வைக்கிற பாத்திரத்தை எடுத்து வச்சுங்க. வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை போட்டு கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சோன்னே வெங்காயம், தக்காளி, உப்பு போட்டுட்டு நல்லா வந்து வதங்க விட்டுக்கலாம். தக்காளியை தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். கொத்தமல்லி தூள் வந்து கொஞ்சம் போட்டிருக்கேன். குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து தக்காளி வந்து வதங்கணும். எண்ணெயிலே வந்து தக்காளி வதங்கினோன்னே தேவையான அளவுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா வடிச்சிட்டு போட்டுக்கலாம். நான் இந்த ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் எண்ணெயிலே ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வதங்கட்டும். அதுக்கு நம்ம வந்து தட்டத்தை வச்சு மூடி வச்சிடலாம். வதங்கட்டும். நம்ம 2 மினிட்ஸ்க்கு ஒருக்கா வந்து எடுத்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கணும். ஏன்னா அடி பிடிச்சிடும் தண்ணி ஊற்றாமல் இருக்கிறதுனால. எண்ணெயில் வதங்கினா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக நம்ம எண்ணெயில் லைட்டாக வதக்கிக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. இந்த மாதிரி வந்து எண்ணெயில் நல்லா வதங்கும் போது டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு திருப்பியும் வந்து தட்டத்தை வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது நீங்கள் வந்து உப்பு காரம்லாம் டேஸ்ட்டு பார்த்துங்க. உப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கொதிச்சிருக்கும். ஒரு 3/4 பாகத்துக்கு கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் வெந்திருக்கும். இந்த டைமில் நீங்கள் புளி இருந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி ஊற வச்சுருக்கேன் நான். அதை கரைச்சி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து சாப்பாட்டுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும். இருந்தாலும் நம்மக்கிட்ட காய் இல்லாத சமயத்தில் ஏதோ 2 காய் 3 காய் நீங்கள் எந்த காய் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். முருங்கைக்காய் போடலாம், பூசணிக்காய் போடலாம், கேரட் போடலாம், முள்ளங்கி போடலாம், எது வேணாலும் போடலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு டைம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். புளி கரைசல் ஊற்றினோன்னா மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க வைக்கலாம். மூடி வச்சு வேக வைக்கலாம். கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு மேக்ஸிமம் கத்திரிக்காய் சீக்கிரம் வந்துடும். உருளைக்கிழங்கு மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் மூடி வச்சு வேக வச்சிடலாம். இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு தேங்காய் பூ வந்து ஒரு 1/2 மூடி போட்டிருக்கேன். வேர்க்கடலைன்னு சொல்கிறேன், நிலக்கடலை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக ரெடி பண்ணி அதையும் நம்ம குழம்புக்குள்ளே ஊற்றிக்கலாம். நல்லா ஓரளவுக்கு வெந்துருச்சு காய். இந்த டைமில் வந்து அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு ஊற்றி தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸி ஜாரை வாஷ் பண்ணி அதில் இருக்கிற தண்ணியை நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து கிரேவி பதத்துக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தண்ணி ஊற்ற வேண்டாம். எனக்கு குழம்பு மாதிரி வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஒரு கலந்து விட்டுட்டு உப்பு காரம் எல்லாத்தையும் டேஸ்ட் பார்த்துட்டு மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் வந்து மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். நல்லா வெந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா வாசமாகவும் இருக்கும். இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி தூவி நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். சாப்பாட்டுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வேர்க்கடலை போட்டிருக்கனால அந்த ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. எதுவும் வந்து குழம்பு செய்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது இருக்கிற காயை வச்சு நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு தேவைப்படுது. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். பாய். சப்ஸ்கிரைப் மை சேனல். பாய்.